கதா புனஷங்க ரதாங்ககல்பக த்வஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்வச் சரணாம்புஜத்வயம் மதீய மூர்தானம் அலங்கரிஷ்யதி. பகவான் எத்தனையோ அவதாரங்களை செய்திருந்தாலும் அதில் திரிவிக்ரமாவதாரம் தனிச்சிறப்புடையது. இந்த அவதாரத்தில்தான் நல்லவன் கெட்டவன், படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை, பக்தன் பக்தி இல்லாதவன் எந்த வேறுபாடையும் பார்க்காமல் பகவான் தன்னுடைய திருவடிகளை அனைவருடைய தலையிலும் வைத்தார். நாம் அனைவருமே அவருக்குத்தான் சொத்தானவர்கள், அவர்தான் நமக்கு உடையவர் சுவாமி என்கிற தன்மையை நிலைநாட்டி போனார். பகவானுக்கு எந்த பக்ஷபாதமும் கிடையாது. அவர் ஒருவருக்காக மற்றொருவரை விட்டு கொடுப்பது கிடையாது. எல்லா ஜீவாத்மாக்களும் அவருடைய சொத்துதான். இவர்களை ரட்சிக்கும் பொறுப்பும் அவருடையதுதான் என்பதை இந்த அவதாரம் காட்டிக் கொடுக்கிறது. இதே போலத்தான் கிருஷ்ணாவதாரத்திலும் பகவானுக்கு தன்மை உண்டு. ஆய்ப்பாடியில் கோகுலத்தில் எத்தனை பேர் இருந்தார்களோ அத்தனை பேரிடமும் பகவான் பக்ஷபாதம் இல்லாமல் அன்பு காட்டினார். அப்போ ஒரு ஊரையே ஏற்றுக்கொண்ட அவதாரம் கிருஷ்ணாவதாரம். இந்த உலகையே தன்னுடையதாக ஏற்றுக்கொண்ட அவதாரம் திரிவிக்ரமாவதாரம். கண்ணனும் தனக்கு எத்தனை குறைகள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தன்னுடைய பக்தர்களுக்கு உதவி செய்தார். திரிவிக்ரமன் வாமனனும் பிச்சை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் பொருட்படுத்தாமல் இந்திரனுக்கு உதவி செய்து கொடுத்தார். இதை போல கண்ணனுக்கும் திரிவிக்ரமனுக்கும் பல ஒற்றுமைகள் உள்ளன. அதனால்தான் கிருஷ்ணனுடைய க்ஷேத்திரமாக கொண்டாடப்படும் திருக்கோவலூர் என்கிற நடுநாட்டு திருத்தலத்தில் திரிவிக்ரம பெருமானாகவும் சேவை சாதிக்கிறார். கண்ணன் வேணுகோபாலனாகவும் சேவை சாதிக்கிறார். அந்த பெருமான்களை சேவிக்கத்தான் நாம் வந்திருக்கிறோம். பகவானுடைய வடிவம், அழகான திருமேனி, அவருடைய சங்க சக்கரங்கள், சுத்தி இருக்கக்கூடிய பிம்பங்கள் அனைவரையும் சேவித்து கொண்டோம். இனி ஒரு முக்கியமான பகுதி. இந்த ஊரில் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்கள் மூவரும் வந்து இந்த பெருமானை தரிசித்து அருளிச் செயல்கள் என்று சொல்லுகிறோமே, ஆழ்வார்களுடைய தமிழ் பாசுரங்கள், திவ்ய பிரபந்தங்கள். அந்த திவ்ய பிரபந்தங்கள் முதலில் தோன்றிய இடமே இந்த திவ்ய தேசம்தான். அந்த கதை என்ன என்று தற்போது பார்க்கலாம். ஆழ்வார்களை பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மழிசை ஐயன், அருள் மாறன், சேரலர்கோன், துய்ய பட்டநாதன், அன்பர்தாள் தூளி, நற்பாணன், நற்கலியன், ஈதிவர் தோற்றத்து அடைவாம் இங்கு என்று 10 ஆழ்வார்கள்னு சொல்றோமோ இல்லையோ. பொய்கை ஆழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிழிசை ஆழ்வார், நம்மாழ்வார் என்று வரிசையா 10 ஆழ்வார்களை சொல்லுகிறோம். அதில் முதல் 3 ஆழ்வார்களுக்கு முதலாழ்வார்கள் என்று பெயர். ஏன் அப்படி பெயர் என்றால், மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நற்றமிழால் நூல் செய்து நாட்டை உய்த்த பெற்றிமையோர் என்று மணவாள மாமனிகள் சொல்லுகிறார். அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் சம்ஸ்கிருத நூல்கள் மட்டும்தான் உண்டு. தமிழில் எந்த நூல்களும் பகவானை பற்றி பக்தி இலக்கியங்கள் ஒண்ணுமே கிடையாது. அப்படி சம்ஸ்கிருதம் கோலோச்சி இருந்த காலத்திலே முதலில் பிறந்து தமிழ் பாசுரங்களை பாடின பெருமை, அதன் மூலம் உலகத்தையே உஜ்ஜீவனம் அடைய வைத்த பெருமை இவர்களுக்குத்தானே. எப்பவுமே ஒரு பாதை, அந்த பாதை ஏற்கனவே ரொம்ப வருஷமாக இருக்கிறதென்றால் அதில் பிரயாணப்படுவது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் பாதையே இல்லாத ஒரு காட்டுப்பகுதியில் முதலில் தனி ஆளாக ஒருவன் பிரயாணம் செய்து பின்னாடி இத்தனை பேர் தொடர்ந்து வரும்படி செய்தான் என்றால் அவனுடைய காரியம்தானே மெச்சத்தக்கது. பயனியர் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. பயனியர்னு யாரு? ஒரு பாதையில் முதலில் பிரயாணிப்பவர். அதை போல மற்ற எல்லா ஆழ்வார்களும் பின்தொடர்ந்து வந்தார்கள். இந்த 3 ஆழ்வார்கள் தானே முதலில் தமிழ் பாசுரங்களை பாடினவர்கள். அதனால முதலாழ்வார்கள் என்று பெயர். அவர்கள் 3 இடத்திலே அவதரித்தார்கள். கச்சி, மல்லை, மாமயிலை என்று 3 இடம். கச்சி காஞ்சிபுரத்தில் பொய்கை ஆழ்வார் ஐப்பசி மாதத்தில் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தார். அடுத்தது ஐப்பசியில் அவிட்டம், அந்த திருநக்ஷத்திரத்திலே திருக்கடல் மல்லை என்கிற திவ்யதேசம் மகாபலிபுரம்னு சொல்றோமே, அந்த திருக்கடல் மல்லையிலே பூதத்தாழ்வார் அவதரித்தார். அடுத்து பேயாழ்வார் ஐப்பசியில் சதய நட்சத்திரம், அன்றைக்கு திருமயிலை, சென்னையில மயிலாப்பூர் மாமயிலைன்னு சொல்றோமே, அந்த மயிலையிலே இவர் அவதரித்தார். 3 இடத்துல பிறந்தவர்கள். அப்படியே சுற்றி திரிந்து எங்கும் பகவானை தரிசித்து கொண்டு வந்தார்கள். ஒரு சமயத்தில் இந்த திருக்கோவலூர் மிருகண்டு முனிவர் இங்குதானே தவம் செய்தார். அந்த மிருகண்டு முனிவருடைய ஆசிரமத்துக்கு 3 பேரும் வந்து சேர்ந்தார்கள். முதல்ல பொய்கை ஆழ்வார் வருகிறார். ஆசிரமத்தினுடைய இடைகழி, ரேழின்னு சொல்றோமோ இல்லையோ,
உள்ளேயும் கிடையாது, உள்ள இருக்கிற வீடும் கிடையாது, வெளியிலையும் கிடையாது. ஊழல் நுழையிற இடத்துக்கு ரேழின்னு பெயர். அந்த இடைகளில் முதல்ல பொய்கை ஆழ்வார் வந்தார், படுத்து கொண்டு விட்டார், இடம் நிறைய இருந்தது. அடுத்து பூதத்தாழ்வார் வந்தார், 2 பேர் படுத்துக்கிறது இடம் இல்லை, அமர்ந்து கொண்டார்கள். பேயாழ்வாரு வந்தார், 3 பேர் நிற்கத்தான் முடியும், உட்கார கூட முடியாது, 3 பேரும் நின்று கொண்டார்கள். 10 நிமிஷம் ஆயிற்று. உடனே யாரோ 4வது ஒருவர் உள்ளே வந்து இடம் நெருக்கடியின் காரணமாக தள்ளுவது போல இவர்களுக்கு தோன்றியது. யாரு 4வது? 3 பேர் தானே இருக்கிறோம், ஆனா 4வது யாரோ ஒருவர் இருப்பது போல தோன்றுகிறதே, யார் என்று தெரியவில்லை. ஒரே இருட்டு, மழை பெய்கிறது. சரி, இருட்டை போக்கணும்னா விளக்கேற்ற வேண்டும், விளக்கேற்றலாம் என்று முதல் 2 ஆழ்வார்களும் முடிவெடுத்து முதல்ல பொய்கை ஆழ்வார் தான் முதல் விளக்கை ஏற்றினார். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று, இடர் என்னென்ன துன்பங்கள் எல்லாம் தடைகள் இருக்குமோ அதெல்லாம் நீங்க வேண்டும் என்பதற்காக நான் விளக்கேற்றினேன். வையம் தகழியா, இந்த உலகத்தையே பூமியையே ஒரு அகலாக ஆக்கி, வார்கடலே நெய்யாக கடலையே நெய்யாக விட்டு, வெய்ய கதிரோன் விளக்காக சூரியனையே அதில் இருக்கிற ஜோதிஷாக வைத்து விளக்கேற்றினேன். இது முதல் விளக்கேற்றினார். அது தொடங்கி முதல் திருவந்தாதி என்று 100 பாசுரங்கள் அவர் பாடினது. அடுத்தது 2வது பூதத்தாழ்வார் வந்தார், நானும் விளக்கேத்துறேன். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகின் ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்ததான். நான் ஞானத்துக்கான தமிழ், அறிவோடு கூடிய தமிழ் பாசுரம் பாடுகிறேன். அன்புதான் எனக்கு அகல், ஆர்வம்தான் அதில் இடப்பட்ட நெய். என்னுடைய இன்புருகு சிந்தை, ஆனந்தமா பகவான் நினைத்து நினைத்து உருகுகிறதே, என்னுடைய மனசு தான் அதுல திரி. அப்ப என்னுடைய அன்பையே அகலாக ஆக்கி, அதுல என்னுடைய ஈடுபாட்டையே நெய்யாக குத்தி, மனதையே திரியாக வைத்து நான் ஒரு விளக்கேற்றுகிறேன் என்று 2வது விளக்கேற்றினார். அது தொடங்கி 100 பாசுரம் 2ஆம் திருவந்தாதின்னு அவர் பாடினார். 2 பேர் விளக்கேற்றின உடனே 3வது பேயாழ்வார் இருக்கிறாரே, அவருக்கு வெளிச்சம் வந்தவுடனே பகவான் கண்ணிலே பட்டு விட்டார். இவர் தான் முதல்ல பார்த்தது. யார் அந்த 4வது மனிதர்? யாரோ நெருக்குகிறார்களேன்னு பார்த்தால் பகவான் திருக்கோவலூர் பெருமாள் தான் இந்த இடத்துல வந்து உள்ளே நின்று கொண்டிருந்தார். அவருக்கு ஆசை, எங்கேயான ஒரு இடத்துல 2-3 பக்தர்கள் கூடி விட்டார்கள் என்றால் அவர்களோட போய் இடிச்சு தள்ளு முள்ளு அவர்கள் உடம்பு தம் பேர்ல படணும், அந்த பக்தர்களோட இடித்து கொண்டு நிற்க வேண்டும்னு பகவானுக்கு ஆசை. அதனால இந்த இடத்துல சின்ன இடம், இந்த இடைகழிக்குள்ள வந்து பகவான் இருந்தாராம். 2 பேர் விளக்கேற்றினுடனே கடைசி ஆழ்வார் பார்த்துட்டார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் இன்று என்று அவர் 100 பாசுரம் 3ஆம் திருவந்தாதின்னு பாடினார். அதுல முதல் பாசுரமே இதான், திருக்கண்டேன். பகவானுடைய 2 விளக்கு ஏத்தின உடனே பெருமான் இடத்துல என்ன அடையாளம் தெரியும்? முதல்ல திருமார்பில் இருக்கிற மகாலட்சுமியை கண்டேன், பொன்மேனி கண்டேன், தங்கம் போல இருக்கக்கூடிய திருமேனியை கண்டேன், திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன், சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய ஒளியை கண்டேன், செருக்கிளரும் பொன் ஆழி கண்டேன், பெரிய சக்கராயுதத்தை பிடித்திருக்கிறார், புரிசங்கம் கை கண்டேன், வலம்புரி சங்கம் பாஞ்சன்யத்தை இடது கையிலே பிடித்திருக்கிறார், என் ஆழிவண்ணன் பால் இன்று, ஆழிவண்ணன் கருப்பு சமுத்திரத்தை போன்ற வண்ணத்தோடு பகவான் இருக்கிறார், அவனை கண்டுவிட்டேன் என்று பேயாழ்வார் பாசுரம் பாடினார். இது எல்லாம் நடந்தது இந்த திருக்கோவலூர் என்கிற திவ்யதேசத்தில் தான். அப்ப ஆழ்வார்கள் முதலில் பாடிய பெருமான் இந்த ஊர் பெருமான் ஆயன் கோவலூர் திருவிக்கிரம பெருமான் தான். இதன் தொடங்கிவிட்டு அவரவர்கள் வந்த வழியிலே சென்று விட்டார்கள். 3 பேரும் புறப்பட்டு போய்விட்டார்கள். ஆனா பெருமான் மட்டும் அந்த இடத்துல போகவே இல்லை. இன்னைக்கு கர்ப்ப கிரகம் திருக்கோவலூர் பெருமாளை சேவிக்கிறோமே, அன்றைக்கு மிருகண்டு முனிவருடைய ரேழி இடைகழில தானே பகவான் வந்தார். அந்த இடைகழி தான் இன்னைக்கு கர்ப்ப கிரகம். அந்த இடத்தை விட்டு பகவானுக்கு போவதற்கே மனதில்லையாம். ஆழ்வாரே பாடுறார், நீயும் திருமகளும் நின்னாயால் குன்னெடுத்து பாயும் பனிமறுத்த பண்பாளா வாசல் கடைகழியா உள்புகா காமருபூம் கோவல் இடைகழியே பத்தி இனி. இந்த 3 பக்தர்களோடு இந்த இடத்துல சேர்ந்துட்டோம் இல்லையோ. நமக்கு சில பெரிய மனுஷர்கள், ரொம்ப பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் வீரர், கிரிக்கெட்டர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவரை பார்த்துட்டேன், கையை கொடுத்தேன், அவர் என் கையை பிடிச்சி கை குலுக்கிட்டார். உடனே சுவாமி இந்த கையை நான் இனிமே கழுவவே மாட்டேன், இப்படியே இந்த கையை வச்சுட்டு போறேன், சாப்பிட்டா கூட இதை அலம்ப மாட்டேன், அவர் தொட்ட கை அப்படின்னு ஒரு ஆனந்தம் வருமோ இல்லையோ. அதை போல பகவானுக்கு பொய்கை ஆழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் மேல பட்ட உடம்பு இந்த இடத்துல தானே அவர்களோடு இடித்து கொண்டு நின்றார். அதனால இந்த இடத்தை விட்டு போறதுக்கு மனசே இல்லையா. வாசல் கடை கழியா உள் புகா,
யாரான இடைகடியில் நின்றுட்டே இருப்பாளா? ஒன்று வெளியில் போனோம்னா புறட்டு வெளியில் போயிடணும், இல்லை வீட்டுக்குள்ளே போனோம்னா வீட்டுக்குள்ளே போகணும். இவர் ரெண்டுமே பண்ணலை, இங்கேயே நின்றுருக்கார். நீயும் திருமகளும் நின்றாயால் இன்னைக்கும் திருமகளோடு கூட அதே இடத்திலே நீ காட்சி அளிக்கிறாய். அந்த அளவுக்கு பக்தர்களை சந்தித்த இடம் என்று பகவானுக்கு ஆனந்தமாம். அது இந்த ஊர் திருக்கோவலூர் பெருமான் ஆயனார் இங்கு வந்து சேர்ந்த சரித்திரம். இவர்களுக்கு காட்சி அளித்தார். அப்ப முதலாழ்வார்கள் பாடினதை பார்த்தோம். அடுத்தது அதே போல திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தம், மொத்தம் 4 ஆழ்வார்கள் மங்களாசாசனம், இவர்களுடையதை பார்த்துட்டோம். அடுத்தது திருமங்கை ஆழ்வாரும் இந்த ஊரை பார்த்து பாடுகிறார். திருநெடுந்தாண்டகத்தில் 2 பாசுரங்கள். அதில் ஒரு பாசுரத்திலே இந்த கோவில் ஒரே ஒரு சன்னதியப்பட்டு அடியேன் சொல்லவில்லை, அந்த சன்னதியை பற்றி பாடுகிறார். பெருமானை சேவித்துவிட்டு சுத்தி பிரதட்சிணமாக வரும்போது அங்கு துர்கா தேவிக்கு ஒரு சந்நிதி இருக்கிறது. என்னது, விஷ்ணு கோயிலுக்குள்ள துர்கைக்கு எதற்காக கோவில் இருக்கிறதுன்னு கேட்டால், துர்கை கண்ணனுடைய தங்கை தானே. கண்ணனுடைய யோக மாயா, தன்னுடைய யோக சக்தியை தான் ஏவி விட்டு யசோதை வயிற்றிலே நீ போய் பெண்ணாக பிறந்து விடு, நான் தேவகியினுடைய வயிற்றிலே ஆணாக பிறப்பேன், வசுதேவர் நம் இருவரையும் மாற்றி விடுவார் என்றெல்லாம் கண்ணன் சொன்னாரே, அவள்தான் துர்கை என்கிற கண்ணனுடைய தங்கை. அந்த துர்கைக்கு இந்த இடத்துல ஒரு கோவில் இருக்கிறது. திருமங்கை ஆழ்வாரே பாடுகிறார். ஒரு பாசுரத்தில் திருநெடுந்தாண்டகத்தில் சொல்றார், விந்தை மேய கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்ட பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே. தன்னுடைய மனசை பார்த்து திருமங்கை ஆழ்வார் உபதேசம் பண்ணுகிறார். போது வா, 2 பேரும் போகலாம். பூங்கோவலூர் தொழுதும், நமக்கு என்னமோ தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் வரக்கூடாது, பகவான் தான் நமக்கு தலைவன் உறுதி பிறக்க வேண்டும். இப்ப வா, 2 பேருமா திருக்கோவலூருக்கு போய் பகவானை சேவிக்கலாம். அங்கு எப்படி இருக்கார்? விந்தம் மேய, விந்தியமலையில தானே துர்கை இருப்பாள். அங்கிருந்து வந்து கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்ட பூங்கோவலூர், கண்ணனுக்கு தங்கை துர்கை தானே காவலாக ரக்ஷையாக இருக்க வேண்டும். அதனால கண்ணனுடைய சன்னதி தானே இந்த திருக்கோவலூர். அதனால அருகிலேயே துர்கைக்கும் இந்த இடத்துல ஒரு சன்னதி இருக்கிறது, அவளையும் சேவித்துக் கொள்ளலாம். அதே போல மற்றொரு பாசுரத்தில் திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார், அலம் புரிந்த நெடுந்தடக்கை அமரர்வேந்தன் அஞ்சிரைப்புள் தனிப்பாகன் அவுணர்க்கென்னும் சலம்புரிந்தங்கருளில்லா தன்மையாளன் தானுகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி நிலம் பறந்து வரும் கிழலுளி பெண்ணை ஈர்த்த நெடுவேய்கள் படுமுத்த முந்த உந்தி புலம் பறந்து பொன்விளைக்கும் பொய்கை வேலி பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே. மறுபடியும் நெஞ்ச சொல்லி நீ வான்னு சொல்றார். இந்த ஊர்ல யார் இருக்கிறார்கள்? அலம் புரிந்த நெடும் தடக்கை, கொடுத்து கொடுத்து பழகின நீண்ட கைகள் பகவானுக்கு உண்டு. அமரர் வேந்தன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன். அம்சரைப்புள் தனிப்பாகன், கருடனையே தனக்கு வாகனமாக கொண்ட பெரியவர் பகவான் தான். அவுணர்க்கு என்றும் சலம் புரிந்த அருளில்லா தன்மையாளன், தேவர்களை விரோதிக்கக்கூடிய அசுரர்களிடத்தில் ஒரு நாளும் அருள் புரியாதவர், சீற்றத்தோடு அவர்களை அழித்து விடக்கூடியவர். அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய ஊர். இந்த இடத்துல எவ்வளவு செழிப்பு! குள்ள பெண்ணை ஆறு ஓடி வருகிறதே, நிலம் பறந்து வரும் கலுழி பெண்ணை. அங்கிருந்து எத்தனையோ மூங்கில எல்லாம் அந்த பெண்ணை ஆறு அடிச்சுட்டு வருதான், அதுல முத்து முத்தா வருதான். இந்த பெண்ணை ஆற்றினுடைய நீர் வளத்தினாலே இங்க இருக்கிற பூமிகள் எல்லாம் பொன்னையே விளைச்சு கொடுக்குமா. பயிர்கள் விளையாது, பொன்னே விளையும். புலம் பறந்து பொன் விளைக்கும் பொய்கை வேலின்னு ஆழ்வார் பாடுகிறார். அப்படிப்பட்ட செழுப்பான பூமி திருக்கோவலூர். அங்கு பகவான் காட்சி அளிக்கிறார். வா, அங்கு போய் தரிசிக்கலாம் என்று தன்னுடைய நெஞ்சை கூட்டிக் கொண்டு திருமங்கை ஆழ்வார் இங்கு வந்தார். இது ஆழ்வார்கள் இந்த ஊரை பாடினது. சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த ஊர் பெருமாளை பற்றி தேகலீஷ ஸ்துதி என்று ஒரு 28 ஸ்லோகங்களை கொண்ட ஒரு அழகான ஸ்தோத்திரத்தை இயற்றியிருக்கிறார். அதுல தெரிவிக்கிறார், விக்ரம்யேன விஜிதானி ஜகந்தி பூம்னா விஸ்வசயம் பரமகாரணம் ஆமனந்தி விஸ்ராணயன் பிரணயினாம் விவிதாம் புமர்த்தாம் கோப்தா சமேபவத்து கோபபுராதிராஜா. கோபபுரி, கோவலூர் ஒரு பெயர், கோவிலூர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையோ, கோவிலூருங்கிறது தான் கோபபுரின்னு சொல்லப்படுகிறது. கோபபுர அதிராஜா, கோபபுரிக்கு தலைவனான பகவான் நாம் ஆசைப்பட்டது அனைத்தையும் நமக்கு வழங்கட்டும், அவர்தான் முழுமுதற் கடவுளானவர் என்று தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். இது இந்த ஊரினுடைய பெருமை. இன்றைக்கும் இந்த ஊரை நிர்வகித்து கோவிலை காத்து வரக்கூடியவர்கள் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சார் உபய வேதாந்தாச்சாரர் எழுந்துருளி இருக்கும் எம்பெருமானார் ஜீயர் சுவாமியினுடைய மഠத்தை சேர்ந்தவர் ஜீயர் சுவாமிகள். அவர்கள் தான் பரம்பரையாக இந்த கோவிலை காத்து நிர்வகித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 500-600 ஆண்டுகளாக இந்த மடத்தவர்கள் தான் இந்த கோவிலை நிர்வாகம் செய்கிறார்கள். அந்த சுவாமி நிர்விக்னமாக எல்லா கைங்கரியங்களையும்
குறைவர நடத்தி வருகிறார். அவருடைய காவலில் அவருடைய மங்களாசாசனத்தோடு பெருமானும் பக்தர்களுக்கு பலருக்கும் அருள் பாலித்து வருகிறார். இந்த பெருமானையும் திரிவிக்கிரமனாக இங்கு சேவித்துக் கொண்டோம், வாமனனாகவும் கண்ணனாகவும் சேவித்துக் கொண்டோம். இதோடு நடுநாட்டு திருத்தலங்களும் முடிவடைகின்றன. இனி அடுத்து எந்த நாடு? காத்திருந்து நாளை பாருங்கள்.